மன்னர்கள், டச்சுக்காரர்கள், ரோமர்கள், துருக்கியர்கள் என்று பலர் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பேரரசு தோற்றுவித்து ஆண்ட காலங்களிலே அந்த சபையினுடைய வரலாற்றை, இந்த சபையை அழிக்க வேண்டும் என்று பல காரியங்களை மேற்கொண்டார்கள். ஆனாலும் யாராலும் ஒரு செங்கலை கூட என்ன பண்ண முடியல, எடுக்க முடியலை. ஏன்னா கர்த்தர் அந்தியோக்கியா பட்டணத்தையும் அந்தியோக்கியாவில் இருக்கிற மக்களும் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள விசுவாசிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த சபையை அசைக்க முடியாதபடிக்கு இருப்பதற்கு ஒரு காரணம் தெரியுங்களா? அந்த மக்களுக்குள்ளா இருந்த வைராக்கியம், அந்த மக்களுக்குள்ள அந்த விசுவாசிகள். ஒரு சபையினுடைய அஸ்திபாரம், ஒரு சபை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் போதகரை தாண்டி விசுவாசிகள் நல்ல உணர்வு உள்ளவர்களாய், நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்தியோக்கியா பட்டணத்தில் அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகள் இருந்தாங்க. ஆகவே அந்த சபையை எத்தனை